ஹலோ கைஸ், நான் இந்த உங்கள் முரளி தமிழ் கேம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா RCPL ஆக்ஷன் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம். நான் RC24 விளையாட போகிறேன். இது எனக்கு ஃபஸ்ட்டு டைம். ஓகே, எஸ், வெல்கம் வெல்கம், வெரி வெரி வெல்கம். இதில் நம்ம மெயின் பிளேயர்ஸை மட்டும் வாங்க போகிறோம். யூனிக் அண்ட் ப்ளீஸ் watch what first player. Okay, KL Rahul. Fast. ரெக்கார்ட் ஆகுது எனக்கு தெரியல, அதான் கொஞ்சம் செக் பண்ணுறேன். ட்ராவிஸ் எடு வேணாம், கொஞ்சம் தெரிகிற மாதிரி வச்சுக்கிறேன். ஃப்ளோட்டிங் பட்டன் எனக்கு தெரிய மாட்டேங்குது. ஓகே, பேட் கமிங்ஸ் வேணாம், ஹைதராபாத்துக்கு போயிட்டாரு பேட் கமிங்ஸ். ஓகே, நெக்ஸ்ட்டு பேட் கமிங்ஸ். ஸோ நெக்ஸ்ட் பிளேயர் சூரியகுமார் யாதவ். நீங்களே வச்சுக்கோங்க. கேப்டன் ஆஃப் T20 ஃபார்மேட், இந்தியாவோட கேப்டன் ஆஃப் T20 ஃபார்மேட் சூரியகுமார் யாதவ் திருப்பி மும்பைக்கே போயிட்டாரு. நெக்ஸ்ட்டு சிவரன் ஹென்மயர் வேணாம். நான் இந்த பூலில் வாங்க போகிறது மெயின் பிளேயர்ஸான பிளேயர் லிஸ்ட்டு பார்ப்போம். ரவீந்திர ஜடேஜா வாங்குவேன். ரிஷப் பந்த் ஒன்றும் வரலப்பா. ரவீந்திர ஜடேஜா, தோனி, பும்ரா, ரோஹித் சர்மா, விராட் கோலி, ஜெய்ஸ்வால் தெரில, பார்ப்போம். நெக்ஸ்ட் கம்மிங் அப் பூம் வந்துட்டார். பூம்ரா, எனிமோர் பிட்ஸ் நீங்கள் கேட்டாலே படையெடுத்து வருவாங்க. இதில் அப்படி தான் எப்போவுமே நடக்கும். நான் நிறைய வாட்டி பழைய யூடியூப் சேனலில் பார்த்துருக்கேன். எனிமோர் பிட்ஸ் அப்படின்னு கேட்கும்போது பல பிட்டுகள் நடைபெறும். அதனால் மீன்ஸ் சொல்கிறது இந்த பிட் நீங்கள் வேறு ஏதாவது நினச்சிக்காதீங்க. மீன்ஸ் அவங்க இதோ இந்த பேடல் தான் பிட்டுன்னாங்க, அந்த பிட்டை சொல்கிறேன் நான். ஓகே, ஃபாஸ்ட் ஐ ஸ்டாப். லாஸ்ட் பிட் ஃப்ரம் மீ. லாஸ்ட் பிட் ஃப்ரம் மீ தான் என்னோட. ஓகே, ரிட்டைன் பண்ணிக்கிட்டாங்க பும்ராவை. டென்ஷன்லேயே அவங்க 2 பிளேயரையே வாங்கிட்டாங்க மும்பை இந்தியன்ஸ். விராட் கோலி, ஐ வாண்ட் ஹீ இஸ் அவர் லீடர். பெங்களூர் புல்ஸின் மாபெரும் வீரர் விராட். ஐயோ, ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர், சாரி. பெங்களூர் புல்ஸ் கபடி. பெங்களூர் புல்ஸ்க்கு இப்போ கபடி பார்த்து பெங்களூர் புல்ஸ்னே வருகிறது. நான் என்ன செய்வது சொல்லுங்கள். பெங்களூரு 600, 650, 700, 750, 850. ஓகே, நான் கடைசி லாட்ஸ் பிஸ்ட் அவங்ககிட்ட வரேன். 22 crores and 50 lakhsக்கு விராட் கோலி பெங்களூரு ராக்கெட்ஸ்க்கு வராருங்க. ஓகே, IPL ஆக்ஷனில் நெக்ஸ்ட் பிளேயர் ஆண்ட்ரே ரசல், விராட் கோலி, அடுத்தது ரோஹித் சர்மா. நெக்ஸ்ட்டு யார் சொல்லுங்க. மகேந்திர சிங் தோனி. ஹலோ, விராட் கோலி நமக்கு வந்துட்டார். ஐ திங்க் வீடியோ அந்த டைமில் ஸ்டாப் ஆகிடுச்சா இல்லை எனக்கு தெரியலன்னா சாரி.
அப்படின்னு வந்துருந்தேன்னா நான் வந்து சொல்லிக்கிறேன். விராட் கோலி நம்ம டீமுக்கு வந்துட்டார். ஓகே, நெக்ஸ்ட் பிளேயர் ஃபாஸ்ட் யார்? ஒரு சஞ்சு சாம்சன் நினைக்கிறேன். ஓகே, சஞ்சு சாம்சன் ரிட்டைன் பண்ணிட்டாங்க. சஞ்சு சாம்சன். ஓகே, நெக்ஸ்ட் பிளேயர் ஃபாஸ்ட் ஆகட்டும். ஹர்ஷ்தீப் சிங் பஞ்சாப் போயிட்டாரு. பஞ்சாப் சொல்லுங்க. பஞ்சாப் ஹர்திக் பாண்டியா. பாப்போ ஹர்திக் பாண்டியா. நான் வரேன், இதோ வந்துட்டேன். நம்மளுக்கு கம்மியான காஸ்ட்டில் கிடைக்குதுன்னா வந்துட்டேன். ஒன்லி 7 கீழே. நோ, எவனும் வருவான் வரமாட்டான்னு கிடையாது. வருவான்டா வருவான். This is my last bit. நீங்களே வச்சுக்கோ. மும்பை ஆர்டிஎம் யூஸ் பண்ணிட்டாங்க. நல்லது தான் போங்க. உங்கள் ஆர்டிஎம்லேயே பிளேயர்ஸ் வாங்கிட்டுருக்காங்க. எனக்கு ரோஹித் சர்மா வாங்கிடுவாங்க தான் பயமாக இருக்குது. வந்துட்டாரு ரோஹித் சர்மா. ரோஹித் சர்மாவுக்கு நம்ம வாங்கும்போது நான் உங்களுக்கு இது வரேன். ரோஹித் சர்மா 21 crores பெங்களூரு ராக்கெட்ஸ்க்கு வர போகிறாரு. ஐ திங்க் ஆர்டிஎம் கன்ஃபார்ம் யூஸ் பண்ணுவாங்க. இல்லை, ஆர்டிஎம் யூஸ் பண்ண 21 crore பெங்களூரு ராக்கெட்ஸ்க்கு ரோஹித் சர்மா சோல்ட் ஆகிருக்காரு. ஒன்லி ஒன் லெஜண்ட் இஸ் ரிமைனிங். இட் இஸ் தி கிரேட்டஸ்ட் லெஜண்ட் மகேந்திர சிங் தோனி. ஷூப்பன் கில் வராரு, எங்கள் அண்ணனோட ஃபேவரட் பிளேயர். அதனால் நான் எடுக்க போகிறேன். பஞ்சாப். ஓகே, ஃபாஸ்ட் ஷூப்பன் கில்லுக்கு 650 வரையும் போகிறேன். நான் ஷூப்பன் கில்லுக்கு 650 வரையும் நான் போகிறேன். ஓகேவா? லெட்ஸ் மீட் அட் த லாஸ்ட் பிட். நம்ம பட்ஜெட்டையும் தாண்டி ஷூப்பன் கில் போய்விட்டதால் ஸ்கிப். ஆர்டிஎம் யூஸ் பண்ணி குஜராத் ஜெயின்ஸ் வாங்கிட்டாங்க. நம்ம ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூருனே கூப்பிடலாம். ஓகேவா? எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் ஃபாஸ்ட் பார்ப்போம் எவ்வளோ ரேட்டுக்கு போகிறாருன்னு பார்ப்போம். எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் நான் கம்மியாக இருக்குது வாங்கலான்னு போகும்போது தான் வந்து ஏன் தான் இந்த மாதிரிலாம் ஆகுது. இந்த கேமோட பாலிசி அதுதான் போடுது. யாராவது இந்த யூஸர் பிட் பண்ணிட்டானா எல்லோரும் பிட் பண்ணுங்க அப்படின்ற வெயிட் பண்ணு. உங்களுக்கு என்னோட பாருங்க. ஆர்டிஎம் யூஸ் பண்ணிட்டாங்க ராஜஸ்தான். நானும் வாங்கலான்னு பார்த்தேன். 250க்கு இருந்த மனுஷனை அப்படி ஏற்றி விட்டேன் பார்த்தியா. செம. இதில் ரிஷப் பந்த் பெங்கால் பெங்களூர் ஜெர்சியில் எப்படி இருப்பார்? லாஸ்ட் இதில் சந்திப்போம் வாங்க முடியுதா இல்லையான்னு. ரிஷப் பந்த் சென்னைக்கு போயிட்டாரு. எஸ் சார், ரவீந்திர ஜடேஜா கன்ஃபார்ம் பிட் பண்ணுவோம். இவருக்கு நான் வந்து 1 வரையும் போகிறேன்.
10 crore 10 crore அதாவது 1000 lakhs 1000 lakhs வரையும் போகிறேன். ஓகே ஆர்டியும் யூஸ் பண்ணிட்டேங்க சென்னை, நான் ஸ்கிப் பண்ணிட்டேன். 1000 lakhs தரணும்னு ஸ்கிப் பண்ணிட்டேன். நம்மளோட அடுத்த லெஜண்ட் வந்து விட்டார். லாஸ்ட் பிட்டில் பார்ப்போம். 23.5 23 crores and 50 lakhs டோனி பெங்களூருக்கு வந்திருக்காரு. கன்ஃபார்ம் அவங்க ஆர்டிஎம் யூஸ் பண்ணுவாங்கன்னா அவங்ககிட்ட இருக்குது, அது எனக்கு தெரியும். இப்போ நான் இதை வந்து 300 செட் பண்ண போகிறேன். அதாவது 26 crore பார்ப்போம். வேண்டான்ட்டாங்க. மகேந்திர சிங் தோனி, the 3 legends in one team. It is Royal Challengers Bengaluru. Auction hubல my squadல போய் பார்த்தாங்கன்னா 3 legends in one team. ஓகே, இப்போ நம்ம கிட்ட இருந்த 120 crores வந்து நம்ம அப்படியே வந்து இது பண்ணிட்டோம். 120 crores அப்படியே இது பண்ணிட்டோம். அதில் வந்து 500 அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படின்னு பார்த்தோன்னா எவ்வளோ கஷ்டம் அப்புறம் பார்க்கலாம். இப்போ வந்து ஃபாஸ்ட்டாக எனக்கு ரஷீத் கான் வேணும். ஐ வாண்ட் ரஷீத் கான் எனக்கு வேண்டும். ஃபாஸ்ட் பிட்ஸ் ஐ திங்க்ன்ற அதுக்குள்ள அது பண்ணுறாங்க. சரி பார்ப்போம். 1 வரையும் பார்ப்போம். சீட்டார் 10 வரையும் பார்ப்போம். அன்டென்டா நான் வாங்குவேன்டா. ரஷித் கவான் ஆர்டிஎம் எஸ்கியூஸ்டாமா அதுக்குள்ள முடிஞ்சிருச்சாடா. சரி, உத்ராஜெக்கோட வாங்குவேன் நான். உத்ராஜெக் ஒருத்தருக்கு உதவி டீம் பார்க்கணும். ஏழு நமக்கு இல்லை நம்ம புள்ள போட யாரும் இல்லை. நான் சொல்ல இல்லை நம்ம புள்ள போட யாரும் இல்லை. நான் இருந்திருந்தேன்னா அது போயிருப்போம். உத்தரஜெக்கோட அஜின்கிய ரஹானே பார்ப்போம் எவ்வளோ போகிறானோ. வருவாங்கன்னு நினச்சி இல்லை, நான் புக் பண்ணல. நெக்ஸ்ட் வீக் நம்ம புக் பண்ணி இல்லை வந்துட்டாங்க. இன்னைக்கு 9:50 டெல்லிக்கு போயிருக்காரு அஜின்கிய ரஹானே. அவனை பயந்துட்டேன். அவன் தலையில் கட்டி விட்டுருவோம். நான் அவங்களுக்கு ரெடி போட்டு கட்டி விட்டேன். வெரி புக் 420 lakhs போயிருக்காரு. அப்பா ஓகே, ஃபாஸ்ட்டாக எடுக்கணும். தேவக் படிக்கவா? ஐயோ, தேவக் படிக்கலாம். பேரை தெரிஞ்சு ஸ்கிப் பண்ணிட்டேன். பேர் தெரிஞ்சு ஸ்கிப் பண்ணிட்டாங்க. தேனது ஒருத்தர்
ஊர்ஜஸ்தான் அவங்களே பெட் பண்ணுவாங்க. கேம் கேட்க போகிறாங்க. கேட்டதுனால வந்துட்டு சரி பரவாயில்ல. கவால் நினைக்கிறேன் எக்ஸ்கர்ட்டு அது வந்துட்டு ஒரு டீமுக்கு பேர் சீக்கிரம்னா நல்லாயிருக்கும். கேன் வில்லிப்சன்னா இட்ஸ் ரைட். கேன் வில்லிப்சன் குஜராத் ஓகே. கேன் வில்லிப்சன் விளையாடப்படாது. இது மிகவும் பெரிய விஷயம். ஓகே பாஸ்ட்டு கொஞ்சம் யூஸ் பண்ணுவாங்க. சரி நல்ல பிளேயர்ஸ் கொஞ்சம் நல்ல பிளேயர்லாம் ஓகே நல்ல பிளேயர் அப்படின்ற மாதிரி வந்து விட்டால் அவ்வளோதானா? நான் கூட பயந்தே போயிட்டு வந்துருக்கேன். டேவிட் மட்டும் ஒன்லி 150 பெஸ்ட் ஸ்டீல் இருந்துச்சு. பார்ப்போம். சாரி எனக்கு வந்து செகண்ட் பார்த்து சொல்லலான்னு பார்ப்போம். ஸ்கிப் பண்ணிட்டேன். குஜராத் சொல்லிட்டாரு. ஃபாஸ்ட்டாக இருக்கணும். 75 பேஸ் ப்ரைஸ் கேட்குறேன்னு சொல்லி ஓகே. நெக்ஸ்ட்டு சீக்கிரம் வேறு நாள் தான் வந்துடும். சரி சரி ஓகே. நான் எத்தனை டீம் புக் பண்ணியிருக்கேன். ஏய் அது இன்னும் இவ்வளோ போயிட்டான். கொஞ்சம் உசுரப்பட்டோம். நல்ல பிளேயர் தான். சரி ஓகே அமைச்சு பஸ் தான் போயிருக்கேன். எடுக்க மாட்டாங்க. எடுக்க மாட்டேன் நான் சொல்ல. ஓகே ஸ்ட்ரேஸ் தெரியாத காரணத்தினால் பல இதுகளுக்கு வந்து விட்டார். ஓகே பரவாயில்ல பார்த்துக்கலாம். ஓகே ரேட்டு வேறு இருக்குன்னு கம்மியாக இருக்குது. நீங்கள் வேலைக்கு மேலேயா ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஓகே ரிங்கு சிங் ஸ்கிப் பண்ணிட்டேன். ஃபாஸ்ட்டாக எனக்கு முடிக்கணும் வந்துச்சு. போய் சாப்பிடணும். என் ஃபுடிக்ஸ் ஓகே போய்ட்டு எடுத்துக்கிங்களா? ஓகே ஜட் வரணும். ஒரு ஆர்டிஎம் யூஸ் பண்ணேன். ஏன்னா நம்ம பேர் ஒருத்தரும் வரல. நல்ல பிளேயர். ஒன்றா ருத்ராஜ் இருக்கணும், ஒன்று டெவான் தங்க இருக்கணும். ஃபர்ஸ்ட் டிசிஷன் இருக்கணும். சின்ன இதை இன்ஃபார்ம் இருக்கணும். ஆனால் ஏன் ஆர்டிஎம் யூஸ் பண்ணாங்கன்னு இது கொஞ்சம் தெரியல. வந்து பார்த்து எவ்வளோ சீக்கிரம் ஆக முடியும். லாஸ்ட் ரெண்டு மூணு அப்படின்னு ஒரு கேம் பாலிசி போட்டு வச்சுருக்காங்க.
எவனாவது நான் புக் பண்ண லாஸ்ட் புக் பண்ண வச்சா லாஸ்ட் புக் பண்ண கன்ஃபார்ம் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். நோ ஓகே. டெவான் கான்வேவர் பெங்களூர் வாங்கியாச்சு. ஓகே. ஃபர்ஸ்ட் டெல்லிக்கு போயிருக்காரு. ஓகே, நெக்ஸ்ட்டு கடைசி புக் பண்ண போகிறேன். புக் பண்ண வேலைக்கு ஆகும். இவருக்கு தான் செஞ்சுட்ருக்காங்க. நம்ம சிஎஸ்கே இருக்காங்க. டோனி கன்ஃபார்ம் வாங்கினா யாராலையும் டோனி மாதிரி பண்ண முடியாது. கடைசியில் கன்ஃபார்ம் இன்னொரு பிரச்சனை வரும். பார்ப்போம், வெயிட் பண்ணுவோம். ரெண்டு பிட்டு 3 4 கரெக்டாக 4. நல்லா போயிருக்காரு. ஒருத்தர் இருக்கிறது யார் மாட்டேங்குது எனக்கு. அதிசயமானது யாருக்கும் வேணாம் போல். நல்ல பிளேயர், ஏன் எனக்கு தான் தெரியல. ஆனால் பேர் தான் தெரியல. ஆனால் நல்ல பேர் தெரியும். கன்ஃபார்ம் எடுப்பாங்க. ஏன்னா கம்மியான ரேட்டாக இருந்தாலும் நல்ல பிளேயர் இல்லை தான் போல. பட் ஆர்சிபி இருந்த ஒரு ஆடு வரல. ஓகே, ஆல்ரவுண்டர். ஐ திங்க் இந்த இதில் வீடியோக்கு லாஸ்ட் இதில் ஒரு சில பேரை வாங்க போகிறோம். இருக்கிறது நம்ம கென்யன் ஃபர்ஸ்ட் ஃபைவ் வச்சுட்டு அது ராயல் சேஞ்சஸ் பண்ணி சீக்கிரம் பார்ப்போம். நம்ம தமிழ்நாட்டு பையன் இல்லைங்க, விட்டுட்டேன். ஏன்னா அந்த பட்ஜெட் கம்மியாக இருக்குது. நம்ம எதோ வரப்போனோ எத்தனை பேர் உட்காந்து எத்தனை பேர் வந்துச்சுக்கணும். 1 2 3 4 6 7 8 பேர் வந்துருக்கு. அதுக்குள்ளே ஓவர்சீசன் 4 வந்துடுச்சு. சிவம் துபே 10 crores பெங்களூருக்கு வந்திருக்காருங்கோ. ஐ திங்க் ஐ ஸ்பெண்ட் மோர். I think yes. No. I spend more. சிவம் துபே பெங்களூருக்கு 10 crores வந்திருக்காருங்க. இப்போ நம்மகிட்ட இவர் வச்சுருக்க காசு ஒன்லி 8 crores and 20 lakhs. இந்த ஹப்பில் வந்து இத்தனை பேர் இருக்காங்க. இது யாரையும் நான் வாங்க போகிறதில்ல. நல்லா விளாட்றேன். அபிஷேக் சர்மாவுக்கு மட்டுமே வெயிட் பண்ணுறேன். சாம் கரன் வேணாம். சாம் கரன் வேண்டாம். சாம் கரன் வேணாம். ஒன்லி ஐ நீட் அபிஷேக் சர்மா. அபிஷேக் சர்மா எத்தனை ஆல்ரவுண்டர்? அபிஷேக் சர்மா எத்தனை ஆல்ரவுண்டர் வாங்க போகிறேன்? இதுதான் லாஸ்ட். அபிஷேக் சர்மா 2 ஆல்ரவுண்டர். ஒன்லி 2 ஆல்ரவுண்டர் வாங்க போகிறேன். ஃபர்ஸ்ட் அன்சோல்டு மிச்சல் மார்ஷ். ஃபர்ஸ்ட் அன்சோல்டு ஆஃப் திஸ் RCPL ஆக்ஷன்
மிச்சல் மாஸ் அன்சோல்ட் ஆயிருக்காரு. அபிஷேக் சர்மா வந்துட்டாரு. ஈஸ்வரா கைஸ், நான் வந்து ஒன்லி 3 வரையும் தான் போக போகிறேன். ரொம்ப கஷ்டம். அதுக்கப்புறம் இதாகிடும். திஸ் இஸ் மை லாஸ்ட். நீங்களே வச்சுக்கோங்க. ஓகே கைஸ், விக்கெட் கீப்பர்ஸ் நம்ம அப்புறம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அது வரையும் இந்த டே 1 ஆஃப் த ஆக்ஷன்லேருந்து உங்கள் முரளி விடைபெறுகிறேன். இதுதான் உங்கள் முரளி தமிழ் கேமிங். இட் இஸ் மீ முரளி சைனிங் ஆஃப். தேங்க்யூ. பாய்.